இப்ப பெரும்பான்மையான ஆட்கள் வந்து ஏஐ பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. சில மாணவர்கள் வந்து ஏஐ டூல்ஸை வந்து பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. நாம இந்த ஏஐ என்ன இதை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நாம தெரிஞ்சு கொள்ளணும். ஏஐ பற்றி அது கூடாது, நம்மளோட வினைத்திறனை குறைக்கும் என்று ஒரு பக்கம் ஆர்கியூமெண்ட் போனாலும் சில நேரம் வந்து சில விடயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கொள்றது, அறிஞ்சு வச்சுக்கொள்றது, பயன்படுத்துறது வந்து நமக்கு வந்து சில வேல்யூஸை கொடுக்கும். உதாரணமா இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் எத்தனைய விதமான ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. ஐயோ இது கணக்க பேர வேலையெல்லாம் செய்ய போகுது, கணக்க பேருக்கு வேலை இல்லாம போக போகுதுன்னு சொல்லி. ஆனா பாருங்க, இப்ப கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு துறையே வந்து பல ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கு. அதால வந்து வருங்காலத்துல வந்து இந்த ஏஐ மூலமாக வந்து பலவிதமான தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படலாம் என்று பலவிதமானவர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப இந்த ஏஐ வந்து நாம தவிர்த்து விட்டு போக இயலாது. ஆனா இந்த ஏஐ பயன்படுத்துறதுக்கு முதல்ல வந்து நம்ம கணக்கு விஷயத்தை அறிந்து வச்சுக்கொள்ளணும். ஏன் இந்த ஏஐ நமக்கு தேவை? ஒரு படிக்கிற ஒருத்தராக இருந்தா என்று சொன்னா, இப்ப நம்ம படிக்கிறதுன்றக்குள்ள இப்ப மாணவர்களுடன் என்ன செய்யறது தெரியுமா? ஏஐ ஒரு காப்பி அண்ட் பேஸ்டுக்கு, ஒரு அசைன்மெண்ட் செய்யறதுக்கு, இதுக்குத்தான் பயன்படுத்துறாங்க. இதை தாண்டி நிரம்ப விஷயங்களுக்கு வந்து இந்த ஏஐயை பயன்படுத்தலாம். இந்த காப்பி அண்ட் பேஸ்ட்ன்றது ஒரு கட்டத்துல நீங்க வச்சிருங்க. அதுக்கு தான் இப்ப பேராஃப்ரேசிங் அது இதன் கணக்கு விடயங்கள் இருக்கிறது. இதை தாண்டி ஒரு மாணவருக்கு எத்தனை விஷயங்கள் தேவைப்படும்? ஒரு கோல் வந்து செட் பண்ணணும். அதுக்கு பிறகு அதுக்கேற்ற மாதிரி சில டாஸ்க்குகள் செய்ய வேண்டியிருக்கும், சில ப்ராஜெக்ட் வந்து செய்ய வேண்டியிருக்கும், சில நேரம் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கணக்கு விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கு. இது எல்லாத்துக்கும் கூட வந்து இந்த ஏஐ, அதாவது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து நாம பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இதுல மிக முக்கியமான விஷயம், எந்த ஒரு விஷயத்தை நாம பயன்படுத்துறாலும் அது நம்மட வினைத்திறனை கூட்டணுமே தவிர அது நம்மட வினைத்திறனை குறைக்க கூடாது. 2-3 உதாரணங்கள் வந்து நான் சொல்றேன். இப்ப நான் அண்மையில வந்து ஒரு 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 பிள்ளைட வந்து ஒரு ப்ரொபோசல் ரிப்போர்ட் வந்து பார்த்தேன். நான் இப்ப பார்க்கக்குள்ள அவ சொன்னா வந்து நான் ரெஃபரன்சிங் வந்து நான் ஏஐ வச்சு ஒரு இரவுல வந்து செய்துட்டேன்னு சொல்லி, நான் ரெஃபரன்சிங் பார்க்கக்குள்ள வந்து எனக்கு திருப்தியே இருக்கல. அப்ப நான் சொன்னேன்னா இது சரியாண்டு இல்ல ஏஐ செய்து தந்தது என்று சொல்லி, அதுக்கு அன்றைக்கு பின்னரமே நான் சந்திச்ச நேரம் வந்து எந்த ப்ரொபோசல் ரிஜெக்ட் ஆகிட்டு. இதுக்கு காரணம் வந்து நான் ரெஃபரன்சிங் வந்து சரியான ஃபார்மேட்ல போடலைன்னு. அப்ப என்னதான் நீங்க ஏஐ பயன்படுத்தினாலும் உங்களுக்கு அதை பற்றி ஒரு அடிப்படை அறிவுன்றது இருக்கும். இப்ப ரிஃபரன்சிங் ஹவார்டுண்டா இந்த ஃபார்மேட்ல இருக்கும். அப்ப ஏஐ ஜெனரேட் பண்ணி தந்தது அந்த ஃபார்மேட்ல இருக்கான்றதுக்கு உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும். அப்ப இது மாதிரியான ஒரு விஷயங்களும் கூட உங்களுக்கு எளியா தெரிஞ்சிருக்கணும். முழுமையாக ஏஐயை நம்ப கூடாது. சில நேரம் இப்ப ஏஐ வந்து நமக்கு டக்கண்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்து 5 நிமிஷத்துல ஒரு ப்ரெசன்டேஷன் செய்யுது என்று சொல்லி சில நேரங்கள் வந்து நாங்க இந்த தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாகிறோம். இதால வார பெரிய நட்டங்கள் கூட எனக்கு இருக்கிறது. இன்னொரு உதாரணம் வந்து சொல்றேன். இப்ப எங்கிட்ட கணக்க மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க, அசைன்மெண்ட் எல்லாம் எழுதி கொண்டு வருவாங்க. சில நேரம் வந்து சொல்லுவாங்க, மிஸ் எனக்கு வந்து இந்த கையால் எழுதுற அசைன்மெண்ட் வந்து கஷ்டமா இருக்கு, நான் பிரிண்டட்ல வந்து கொண்டு தரேன். சில நேரம் நாங்க மாணவர்களுக்கு ஓமென்று சொல்றேன். ஏன்னு கேட்ட நேரம் சொன்னேன், எனக்கு இந்த கையால் எழுதிட்டு இருக்கிறது அலுப்பா இருக்கு, அரியண்டமா இருக்கு, நான் வந்து வாய்ஸ் டைப்பிங் யூஸ் பண்ணி அசைன்மெண்ட் எழுதுறேன்னு சொல்லி. கடைசியில் அந்த மாணவர் ஒரு தரம் வந்து என்னட்ட சொன்னார், மிஸ் எனக்கு வந்து அது நல்லா தான் இருந்தது, ஆனா இது வந்து எனக்கு எங்க பாதிக்குதுன்னா எக்ஸாம் ஹால்ல வந்து நீட்டா ஹேண்ட் ரைட்டிங் வருது இல்ல, வடிவா எழுத வரது இல்ல, நேரத்துக்குள்ள எழுத வரது இல்லைன்னு சொன்னேன். பாத்தீங்களா, ஒரு தொழில்நுட்பத்தை நாம எந்த நேரத்துல பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் என்ற விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கணும். சரி, அப்ப அப்படி இருந்தாலும் நான் இந்த வீடியோ பதிவு மூலமா வந்து உங்களுக்கு சில அகாடமிக் ஏஐ டூல்ஸ் வந்து சொல்றேன். ஒரு மாணவராக உங்களுக்கு பல விடயங்களை உதவி செய்யக்கூடியது. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, ஆயிரக்கணக்கான டூல்ஸ் இருக்கு. இப்ப அதுல வந்து நான் சிலதை தான் முயற்சி செய்தேன், சிலது இதை விட பெஸ்டாக இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கூட சில விதமான டூல்ஸ் வந்து உதவி செய்யறதாக இருக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தர ஒர்க்கிங் டைம், ஒர்க்கிங் எஃபிஷியன்சி ஒன்று இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு சில இலகுவாக இருக்கும், சிலது ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதால வந்து சில காமனான ஏஐ டூல்ஸை வந்து சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கக்குள்ள வந்து இது எந்த அளவுக்கு சரியா இருக்குன்றதையும் நீங்க வந்து செக் பண்ணணும். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு பிளான் பண்ணணும், ஒரு கோல் ஒன்று செட் பண்ணணும். நான் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு நாளைக்குள்ள முடிக்கணும், இல்லை இதை படிச்சு முடிக்கணும்ன்றதுக்கு கூட இந்த ப்ராஜெக்ட் கோல் செட்டிங்குக்கு கூட வந்து ஒரு ஏஐ டூல் இருக்கு, கோல் ஜிபிடி இருக்கு, டைம்லி இருக்கு. இதை தவிர இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு, பெரும்பான்மையான மாணவர்களுக்கு இருக்கிற சவால் வந்து லாங்குவேஜ், இங்கிலீஷ்.
அதை படிக்கிறது கஷ்டமா இருக்கு, நான் கிளாஸுக்கு போக எனக்கு நேரம் இல்லை, அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்றவங்க, காசு வேணும் அது இதுன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த லாங்குவேஜை லேர்ன் பண்றதுக்கு கூட சில ஏஐ டூல்ஸ் இருக்குது. டாக்பால், லாங்குவேஜ், இந்த மாதிரி சில ஏஐ டூல்ஸ் இருக்கு. இதுல வந்து நீங்க ஒன்று கதைக்கக்குள்ள அவங்க ஒன்று கதைப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இலகுவாக வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றது, இப்ப நீங்க கூச்சப்படுத்தவில்லை வெக்கப்படுத்தவில்லை அவங்க சிரிப்பாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை பயன்படுத்தி கூட உங்களோட லாங்குவேஜ் வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நான் சொன்னேன் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது. இப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு புக் இருக்கு, பிடிஎஃப் இருக்கு, அல்லது இ புக் இருக்குது, அல்லது உங்களோட நோட்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட குறைஞ்ச காலத்துல வந்து இதை எப்படி கேள்வி பதிலாக்கலாம், அல்லது வந்து இதை எப்படி நான் வந்து இலகுபடுத்தலாம்டா நீங்க ஒரு பிடிஎஃப்லையோ அல்லது வந்து ஒரு யூஆர்எல்லையோ வந்து இந்த டூல்ல வந்து நீங்க காப்பி பண்ணினீங்கன்னா வந்து அது ஆட்டோமேட்டிக்கா குயிஸஸா கொஸ்டின் அண்ட் ஆன்சரா வந்து அது மாற்றி தருகிறது. இது வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து மிகவும் உதவியாக இருக்கும். quizzeco.com என்று சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி இப்போ ப்ரெசன்டேஷன் செய்யறதுக்கு டாம் ஏஐ இருக்கிறது, இலகுவாக ப்ரெசன்டேஷன் செய்யலாம். டிசைன் ஏஐ இருக்கிறது, அதை கூட நீங்க பயன்படுத்தலாம். சரி, இதுக்கா அடுத்தது வந்து சில நேரம் வந்து இன்னொரு விதம் இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே கணக்கு தரம் காய்ச்சிருக்கிறேன். லேர்னிங் ஸ்டைல் பல விதம் இருக்கிறது. சிலர் வந்து ஆடிட்டரி லேர்னர்ஸா இருப்பாங்க, சிலர் விஷுவல் லேர்னர்ஸா இருப்பாங்க, சிலருக்கு எதையுமே வந்து யாராவது சொல்லி கொண்டு இருந்தா வந்து இலக்குவாக இருக்கும். அப்ப ஸ்பீச்சிஃபை போன்ற ஒரு ஏஐ டூலை பயன்படுத்தக்குள்ள ஒரு புக்கை வந்து ஒருத்தர் வாசிக்கிறதா இருக்கும், உங்களோட நோட்ஸை வந்து எல்லாரும் வாசிச்சு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப நீங்க ஒரு ஆடிட்டரி லேர்னராக இருந்தா இந்த ஏஐ டூலை கூட பயன்படுத்தி நீங்க படிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாகத்தான் கடைசியாக நான் வரேன் இந்த அசைன்மெண்ட் ரைட்டிங், அகாடமிக் ரைட்டிங், அதாவது ரிசர்ச் ப்ரொபோசல், பிரசன்டேஷன். இதுக்கு கூட நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுறது, நம்மளோட டைம் பெரிய அளவில் வீணடிக்கப்படுறது வந்து இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூன்றது. இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூக்கு நம்ம ரொம்ப ரிசர்ச் வாசிக்கணும், பார்க்கணும், அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கு பெரிய அளவு டைம் போகுது. அப்போ இதை வந்து சம்மரைஸ் பண்ணி அதில் என்ன இருக்குது என்று குயிக்காக லேர்ன் பண்ணுறதுக்காக பல விதமான டூல்ஸ் வந்து இருக்கிறது. குமாட்டா, எலிசிட், பேப்பர் டைஜஸ்ட், இந்த மாதிரி நிரம்ப ஏஐ டூல்ஸ் இருக்கு. அதை நீங்க வந்து வடிவா உங்களோட பிடிஎஃப் கொடுத்தோ யூஆர்எல்ல கொடுத்தோ அதுல என்ன சமரி இருக்கு என்றதை வந்து வாசிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. அப்ப உங்களுக்கு குயிக்கா வந்து வாசிட்டீங்கன்னா இந்த பேப்பரை நான் இந்த ஃபியூச்சர் ரிஃபரன்ஸுக்கு எடுக்கிறதா இல்லையான்னு முடிவெடுக்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி ரிசர்ச் எழுதி முடிச்சிருவாங்க, எல்லாம் செய்திருவாங்க, கடுமையா கஷ்டப்படுறது இந்த ரிஃபரன்ஸ் எழுதக்கூடியதான். அதுக்கு கூட ஏஐ டூல் இருக்கு. நான் ஆனா சொல்றேன், கடும் கவனமாக வந்து அது சரியா வேலை செய்தான்னு பார்க்கணும். சைட் ஃபாஸ்ட், மை பிப். இப்ப சில நேரம் வந்து ரெஃபரன்ஸ்ன்றது வேறு, பிபிலியோகிராஃபி என்றது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும், தெரியணும் உங்களுக்கு. இதுக்கு கூட இந்த ஏஐ டூலை பயன்படுத்தலாம். சரி, இந்த ஏஐ டூலை நீங்க டைம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் இது முக்கியம் என்று நான் சொல்றேன்டா, இப்போ நான் ஏற்கனவே இந்த வீடியோல முதல் காய்ச்ச மாதிரி ஐடி என்றது அந்த நேரம் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஆட்சி செய்து கொண்டு வருது. சில நேரம் இந்த ஏஐ வந்து இந்த அளவு வாஸ்டா வந்து டெவலப் பண்ணி வரக்குள்ள வந்து சில நேரம் ஒரு காலத்துல வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்கக்குள்ள வந்து சில வேலைகளை வந்து ஏஐ ஆட்கொன்றும். அப்ப இருக்கிற ஸ்டாஃப்ல வந்து ஏஐயோட வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வந்து இருந்தாருன்னா மேபி அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி ஃபியூச்சர் ஜாப் மார்க்கெட் மாறலாம். அதனால வந்து எதையுமே வந்து நாம தவிர்க்காம அதை பற்றி நமக்கு ஒரு அறிவு ஒன்று வளர்த்து கொள்றது மிகவும் நல்லது.